பேக் டு மை சேனல் ஸ்கிரிப்லிங் டைரி. இன்னைக்கு வீடியோவில் ஒரு சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டான ஹோம்மேட் ஷாம்புவை எப்படி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது வெளியில் மார்க்கெட்டில் சேல் பண்ணுற ஷாம்புக்கும் நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற ஷாம்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, வெளியில் வாங்குகிற ஷாம்புவில் நிறைய கெமிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கும். இதே நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற ஹோம்மேட் ஷாம்புவில் வெறும் ஷாம்பு பேஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஷாம்பு பேஸில் கிளென்சிங்காக தேவையான மினிமல் இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக நமக்கு தேவையான ஹெர்பல் இன்க்ரீடியன்ட்ஸையும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ வெளியில் மார்க்கெட்டில் சேல் பண்ணுற ஷாம்புவை விட நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண போகிற ஹோம்மேட் ஷாம்பு சேஃப் அண்ட் பெஸ்ட்டு தான். நமக்கு சிவியரான ஹேர் ஃபால் இருக்குது, ஹேர் தின்னாகிட்டே வருது, ஹேர்லெஸ் அதிகமாக இருக்குது, ஸ்கேல்ப் ப்ராப்ளம் எல்லாமே இருக்குது அப்படின்னா என்னோட ஃபஸ்ட்டு சஜஷன், நீங்கள் கெமிக்கல் ஷாம்பு யூஸ் பண்ணுறத உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஹோம்மேட் ஹெர்பல் ஷாம்பு இல்லைன்னா சிகக்காய் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஹேர் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் மற்ற கன்சர்ன் எல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹேரை தான் காப்பாற்றிக்கணும். பட் இந்த மாதிரி சிவியரான ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இல்லை. நார்மல் ஹேர் ஃபால், ட்ரை ஹேர், டேண்ட்ரஃப்னு சாதாரணமாக தான் இருக்குது. மார்க்கெட்டில் கிடைக்கிற கெமிக்கல் ஷாம்பு வேண்டாம், ஒரு மைல்டான ஷாம்பு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிற ஹோம்மேட் ஷாம்புவை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஹோம்மேட் ஷாம்புவை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு மெயின் இன்க்ரீடியன்ட், என்னோட ஃபேவரட் இன்க்ரீடியன்ட் ஃபெனுக்ரிக், அதாவது வெந்தயம். இதை ஒரு பவுலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் நான் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி என்னோட வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன், இந்த வெந்தயம் ஒரு ஹேருக்கு மெடிசன் மாதிரி. இதில் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ்னு எல்லாமே இருக்குது. இது நமக்கு ஹேர் வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணும். இளநரை, அதாவது ப்ரீமேச்சூர் கிரே ஹேர் வராமல் பார்த்துக்கும். ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம முடி, அதை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் இன்க்ரீடியன்ட் சின்னமன், அதாவது தமிழில் இதை லவங்கப்பட்டை அப்படின்னு சொல்லுவோம். இதை ஒரு சின்ன பீஸ் நான் ஆட் பண்ணுறேன். இதோட முக்கியமான பெனிஃபிட், நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸ், அதாவது ஹேரோட ரூட்ஸ், அதோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். ஸ்கேல்போட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த சின்னமன் பவுடரை தனியாகவே ஒரு ஹேர் மாஸ்காகவே டேண்ட்ரஃப் ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஹாட்டான வாட்டரை நான் ஆட் பண்ணுறேன். இதை நைட் ஃபுல்லாக இப்படியே ஊற வச்சிடணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த வாட்டரை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த வாட்டரோட கலர் ஒரு ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகியிருக்கும். இதை இப்போ ஃபில்டர் பண்ணி வாட்டரை மட்டும் எடுத்துக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு 25 ml தான் இருக்கும். நமக்கும் இவ்வளோ தான் தேவை. நெக்ஸ்ட்டு ஒரு 200 ml ஷாம்பு பேஸ் எடுத்துக்கிறேன். நான் இதை டிரான்ஸ்பரண்டான ஒரு ஷாம்பு பேஸ் தான் எடுத்துக்கிறேன். இது ஒரு சல்ஃபேட் பேரபன் ஃப்ரீ ஷாம்பு. தென் இதோட பேக்கேஜ் பண்ணுற பாட்டிலும் ஒரு BPA ஃப்ரீ பிளாஸ்டிக். முக்கியமாக இது ஒரு ஆர்கானிக் ஷாம்பு பேஸ். இதை நான் அமேசானில் தான் வாங்கினேன். நான் சொன்ன ஃபீச்சர்ஸ், ரேட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பிராண்டு வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இது 1 லிட்டர் 499 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். ஓகே, இப்போ இந்த 200 ml ஷாம்பு பேஸில் 25 ml இந்த ஃபெனுக்ரிக் வாட்டரை ஆட் பண்ணுறேன். பொறுமையாக மெதுவாக தான் மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான், நம்ம பெஸ்ட்டான சேஃபான ஹோம்மேட் ஃபெனுக்ரிக் ஷாம்பு ரெடி. இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ இதை 200 ml ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது 1 month வரைக்கும் தாராளமாக வரும். இதை நான் 4 times யூஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா இருக்குது. என்னோட ஹேர் சில்கியாக, சாஃப்டாக, மேனேஜபிளாக தான் இருக்குது. ஸ்கேல்பில் இச்சினஸ், ரெட்னஸ் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வரல.
ஸோ நீங்கள் ஒரு மைல்டான கெமிக்கல் இன்கிரீடியன்ஸ் மினிமலாக இருக்கிற ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஹோம்மேட் ஃபெனுக்ரிக் ஷாம்பு வந்து ஒரு பெஸ்ட் ஷாம்பு. ஓகே, இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.